சொல்லு கார்த்தி. மா, என்னப்பா, எங்க இருக்க? மண்டபத்துல தான் இருக்கேன். மண்டபத்திலயா? என் உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கே தவிர மனசு பூரா அங்கதான்ப்பா இருக்கு. அங்க என்னப்பா நடக்குது? இங்க என்னென்னமோ நடக்குதுமா. நம்ம எதிர்பார்க்காத இதெல்லாம் நடக்குது. நிறைய விஷயம் என்ன மீறி நடந்துருச்சுமா. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் நம்ம கால் பண்ண. என்னப்பா சொல்ற? என்ன ஆச்சு? தப்பா எதுவும் நடக்கலையே. எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியலமா. நடக்கிற விஷயங்கள்லாம் நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கான்னு நினைக்கவே பயமா இருக்குமா. என்னப்பா புதிர் போட்டு பேசுற? நீ சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு பத்தாது. நீ விவரமா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. என்ன மாயா, நீ மட்டும் வர? மகேஷ் எங்க? அது மகேஷ காணோம். நீ பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் என் பேரனுக்கு போன் பண்ணி அவனை வர சொல்றேன். அவனை கல்யாணம் பண்ணா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். நம்ம டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு மாப்பிள்ளையாக்கறதா முடிவு பண்ணிட்டேன். இது கடவுளா பார்த்து போட்ட முடிச்சு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கங்க மாப்பிள்ள. ரேவதிக்கு நிச்சயம் பண்ணவன் பொறுக்கி அயோக்கிய. சோ ரேவதிக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படுது. உங்க 2 பேர் குடும்பமும் ஒண்ணு சேரணும். அதுக்காக தான் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்தா அது ரொம்ப நல்லது. மாப்பிள்ள, ஐயோ மாமா, என்ன மாமா பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலையே மாப்பிள்ள. உங்க எல்லாருக்கும் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சந்தோஷம் தான். உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் பாட்டி. மாமா என் காலில் விழுந்து கேட்டார்மா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டேன். ஆனா நான் முழு மனசோட சம்மதிக்கல. இப்ப என்ன பண்றதுனே புரியலமா. முருகா, விநாயகா, ஈஸ்வரா, பெருமாளே, தாயே கருமாரி, எல்லாருக்கும் என் நன்றி. மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. என்னப்பா சொல்ல போற? அது ஒரு விஷயம் மனசுல உறுத்தலாவே இருக்கு. என்னப்பா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த நான் ரேவதி கிட்ட மறைக்க கூடாதுலம்மா. அதான் அவகிட்ட போய் சொல்லிடலான் இருக்கேன். அப்பா வேணா கார்த்தி, எல்லாம் கூடி வர நேரத்துல இத சொல்லி காரியத்தை கெடுத்துடாத. வேணாப்பா. மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை சொல்லாம மறைச்சு கல்யாணம் பண்றது தப்பு இல்லம்மா. என் மனசறிஞ்சு இப்படி ஒரு தப்பை செய்ய சொல்றீங்களா? அதெல்லாம் முடியாதுமா. நான் சொல்லிதான் ஆகணும். நீ சொல்ல வேணான்னு நான் சொல்லல கார்த்தி. கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லிடு, சரியா? மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? மா, ஐம் சாரி. இந்த விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன். அதை நான் அவகிட்ட சொல்லிதான் ஆகணும். சரிப்பா, இதுக்கு மேல நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். நான் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். கோவில்லையா? ஆமாப்பா, செல்லியம்மன் கோயிலுக்கு போய் அவகிட்ட ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு மனசார வேண்டிக்கிட்டு செல்லியம்மன் சன்னதியில உட்காந்து பிரார்த்தனை பண்ண போறேன். நல்லதே நடக்கும். நீ சந்தோஷமா இருப்ப கார்த்தி. அம்மா உன்னை அங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்ணுவேன். நான் வச்சிடுறேன். சரிங்கம்மா. என்னப்பா, யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னப்பா, இப்ப எதுக்கு அம்மாக்கு ஃபோன் பண்ண? பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ண. அப்படியா? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஹாப்பி தானே? இப்ப அம்மா எங்க இருக்காங்க? செல்லியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. செல்லியம்மன் கோயில்ல இருக்காங்க? ஆமா. சரிங்க, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வா சந்திரா, என்ன விஷயமா வர சொன்ன? அந்த டிரைவர் பையனோட அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அப்படியா? எங்க இருக்காங்க அவங்க? செல்லியம்மன் கோயில்ல தான் இருக்காளாம். யார் சொன்னது? டிரைவர் பையலே மயிலு கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இப்ப நம்ம ஆட்களை செல்லியம்மன் கோயிலுக்கு அனுப்பி அந்த பொம்பளைய தூக்கணும்னு வைங்க. ராஜாவுக்கு போனை போட்டு உங்க அம்மா எங்க கிட்டதான் இருக்கா, நீ தாலி கட்டினா அவளை காலி பண்ணிடுவோன்னு மிரட்டி அவனை நிப்பாட்டிடலாம். கரெக்ட், நல்ல விஷயம் செஞ்ச. அவங்க அம்மாவை தூக்கி நம்ம இடத்துல வச்சுக்கிட்டு ஒழுங்கா இங்க வா, இல்லாட்டி உங்க அம்மாவை தீர்த்துருவோன்னு சொல்லி மிரட்டுவோம். துடிச்சு போய் அவன் அம்மாவை காப்பாத்த வருவான்ல, அங்க வச்சு அவன் கதையை முடிச்சிருவான். சூப்பருங்க.
அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளு. கேட்டு முடிச்சிட்டு அதை கரெக்டா செய்யணும், புரியுதா? சொல்லுங்கண்ணே. நேரா செல்லியம்மன் கோயிலுக்கு போயிடுங்க. அங்க அந்த டிரைவரோட அம்மா இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடுங்க. அங்க அவங்கள நம்ம கஸ்டடியில வச்சுக்கிட்டு அவங்க மொபைல்ல இருந்து டிரைவர் ராஜாவுக்கு போன் போடுங்க. சரிங்கண்ணே. டேய், போன் அவனுக்கு போட்டு உடனே நீ கிளம்பி வா, இல்ல உங்க அம்மாவை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுங்க. அவன் அங்க வருவான். அம்மா தாயே, கார்த்தி சொல்றத கேட்டு ரேவதி மனசு மாறிடக்கூடாது. அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். எனக்கு மருமகளா அவதான் வரணும். இதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. அம்மா வாங்கம்மா. என் பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம். சரி. அதுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மனோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்குமா. கொடுங்கம்மா, பண்ணிடலாம். டேய், இந்த அம்மா பையனுக்கு கல்யாணம்னு சொல்றாங்க. அநேகமா இவங்களா தான் இருக்கணும். ஆமா, கொஞ்சம் பொறு, விசாரிச்சு தூக்குவோம். வாங்கம்மா, வாங்க. கொடுங்கம்மா. டேய் வாங்கடா.